2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் பல இடங்கள்ல 3ஆம் இடத்தை பிடித்த சீமான் அவர்கள் திடீர்னு இந்த முறை மற்றும் பல அணிகளா ஆனதுக்கு என்ன காரணம்? நம்ம எல்லாருமே எக்ஸிட் போல்ஸோட ரிசல்ட்ஸை பார்த்தோம். எக்ஸிட் போல்ஸ்ல டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகேக்கு கொடுத்த முன்னுரிமை சீமான் அவர்களின் என்டிகே கட்சி கொடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா என்டிகே போடும்போது என்டிகே மற்றும் பல அணின்னு போட்டாங்க. இது சார்ந்து நம்ம பல மீம்ஸும் பார்த்தோம். உதாரணத்துக்கு சீமான் அவர்களே நடித்த மாயாண்டி குடும்பத்தினர்ல சின்னவனுக்கு பத்திரிகையில பேர் போடலே அடி அப்படின்னு ஒரு சின்ன சண்டை நடக்கும். அந்த சண்டையை முன்னிலைப்படுத்தி கூட எல்லாரும் மீம்ஸ் போட்டாங்க. நம்ம எல்லாருமே சிரிச்சிருப்போம். ஆனா சீமான் அந்த அளவுக்கு மற்றும் பல அணின்னு ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு அரசியல்வாதியா? நம்ம சீமானுடைய அரசியல் பயணத்தையும் அவருடைய அரசியல் கோட்பாடுகளை பற்றியும் இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல சீமான் அவர்களுடைய அரசியல் கோட்பாடு. இலவச மானியங்கள் குறித்து மக்களுக்கு இருக்கக்கூடிய பொது கருத்துக்கள் என்னன்னு பார்த்தா, இலவசம்லாம் தேவையில்லை அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு சாரார் இலவசம் தேவைன்னு சொல்றாங்க. இலவசங்கள்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய மனநிலை என்னன்னு பார்த்தா, இலவசங்கள் கொடுத்தா நாடு முன்னேறாது, மக்கள் கஷ்டத்திலே இருப்பாங்கன்றாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த இலவசத்தோட தேவை இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை என்னன்றது தெரியல. சோ இதனால அவங்க அதை தெரிஞ்சுக்காமலே இந்த விஷயத்த சொல்றாங்க. ஆனா இதுல சீமான் அவர்கள் கரெக்டான ஒரு மிடில் கிரவுண்ட் எடுக்கிறாருன்றதுதான் உண்மை. நான் இலவசங்கள் கொடுக்க மாட்டேன், ஆனா இலவசங்கள் கொடுக்கிற நிலையில மக்களை வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. மக்களின் வாழ்க்கையை முன்னேற்றுவதையே முன்னிலைப்படுத்தி பேசுறாரு. அதே மாதிரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், இல்ல பெப்சி, கோலா போன்ற இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், இல்ல டிரான்ஸ்போர்டேஷன் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸா இருக்கட்டும், இந்த பெரிய கம்பெனிகள்லாம் இங்க வரத்துக்கு வேலையே இல்லை. இவர்களுக்கு பதிலா நான் ஆல்டர்னேட்டா பொருளாதாரத்தை டெவலப் பண்றதுக்கு புது முன்னெடுப்புகளை எடுப்பேன். விவசாயம் மற்றும் கால்நடை துறைகளில் இருக்கக்கூடிய வேலைகளை கவர்மெண்ட் ஜாபா மாத்துவன்றார். இது போன்ற பலவிதமான புதிய திட்டங்கள் அவரிடத்தில் இருக்கு. கோட்பாடின் அடிப்படையில அவரு தமிழர் முன்னேற்றம், தமிழர்களினுடைய முன்னேற்றத்தை முன்னோக்கி மட்டும்தான் என்னைக்குமே பேசுறாரு. இதுதான் அவருடைய கோட்பாடு, நிலைப்பாடு. இது மூலியமா எல்லாருமே ஒரு விமர்சனம் என்ன வைக்கிறாங்கன்னா, இவர் நாளைக்கு தனி தமிழ்நாடு கேட்பாரு, தமிழ்நாடு இந்தியால இருந்து இல்லையா அப்படின்ற கொஸ்டின்ஸ் வரும். அவர் என்னைக்குமே தமிழ்நாடு தனியா கூட்டிட்டு போய் முன்னேற்றுறேன் அப்படின்னு அவர் சொல்லல. ஆனா தமிழர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் போது எங்களுக்கு வேற வழி இல்லை, நான் என்ன பண்ண முடியும்ன்றதான் சீமான் முன்னிலைப்படுத்துறார். அடுத்து அவருடைய அரசியல் பயணத்தை பார்ப்போம். அவர் முதல்லயே மணிவண்ணன் கிட்ட உதவி இயக்குனரா இருக்கும் போதே அவர் அரசியல் மையப்படுகிறார். அதன் மூலியமா திராவிட கொள்கை மேல ஈர்க்கப்பட்டு திராவிடர் கழகத்திலையும் ஒரு முக்கியமான மெம்பராக இருக்கார். அதுக்கப்புறம் அவருடைய படங்கள்ல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அனைத்துமே ஒரு ஆங்கிரி யங் மேனுடைய ரெப்ரசன்டேஷனாக தான் இருக்கும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால கோவப்பட்டு ஒரு விஜிலாண்டேவா மாறக்கூடிய கதாபாத்திரங்களை வச்சு நிறைய கதைகள் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய பயணம் 90களிலிருந்து 2006 வரைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக தான் இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2006ஆம் ஆண்டு தேர்தல் போது தமிழ்நாட்டில் டிஎம்கேக்கு சப்போர்ட்டிவா ராமதாஸ் அவர்களுடைய பிஎம்கே கட்சிக்கு இவர் கேம்பெயினும் செஞ்சிருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையினுடைய பெரிய திருப்பு முனையா அமைந்ததுன்னா 2008ஆம் ஆண்டுல அவரு எல்டிடி தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்தித்ததுதான். அவர் பிரபாகரன் அவர்களை சந்தித்து வந்ததுக்கு அப்புறம் ஒரே வருஷ கேப்ல என்ன ஆகுதுன்னா, இந்தியா இலங்கை தமிழர்களுக்கு எதிராக சிங்கள கவர்மெண்ட்டுக்கு நம்மளுடைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸ் அனுப்புறாங்க. அங்க போய் நம்ம இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸ் சிங்கள குரூப்போட சேர்ந்து இலங்கை தமிழர்களுக்கு எதிராக என்னென்ன பண்ணாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்பொழுது தேசிய அளவில் ரூல் பண்ணிட்டு இருந்த காங்கிரஸ் கட்சியோட தமிழ்நாட்டில் டிஎம்கே கட்சி அலையன்ஸ்ல இருந்துச்சு. இந்தியாவால ஸ்ரீலங்காக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு எந்தவித வாய்ஸும் கொடுக்க முடியாததுனால ஒரு ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷனுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் போகுது. இது ஒரு ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன் இல்லை, இந்த இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கலன்னு மிகப்பெரிய கோபத்திற்கு உள்ளார் சீமான். இதனால பல இடங்கள்ல காங்கிரஸ்க்கு எதிராக காங்கிரஸ் செய்த விஷயங்களை இந்த இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸ் இலங்கை தமிழர்களுக்கு செஞ்சதை எதிர்த்து ரொம்ப ஆக்ரோஷமாகவும் கோபமாகவும் பல இடங்கள்ல பேச ஆரம்பிக்கிறார். 2009ஆம் ஆண்டு 2 இடங்கள்ல அரெஸ்டும் ஆறாரு. 18 மே 2009ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் சிவில் வார் முடிவடையுது. இந்த முடிவினுடைய ஒரு நீட்சியாக பிரபாகரன் அவர்கள் கொல்லப்படுகிறார். இதனுடைய நீட்சியாக தான் சீமான் அவர்கள் நாம் தமிழர் இயக்கம்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. இலங்கை தமிழர்களுக்கு நடந்த பிரச்சனைகளை ரொம்ப முன் வந்து பேசுறாரு. அதுதான் அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை சம்பவமாக நடக்குது. அந்த நாம் தமிழர் இயக்கம் தான் பின்னால நாம் தமிழர் கட்சியாக மாறுது. இதே 2011ஆம் ஆண்டு 2வது முறையாக சேப்பாக்கத்துல அரெஸ்ட் ஆகிறார். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்திய மீனவர்களை ஸ்ரீலங்கன் நேவி போர்ஸஸ் சுட்டு கொண்டுட்டாங்க. அதை எதிர்த்து போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போறாரு. அதுக்கப்புறம் வேலூர் ஜெயிலேருந்து வெளியில வராரு. அதே வருஷம் நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ்க்கு எதிராக களமிறங்குறாரு. காங்கிரஸ் 63 இடங்கள்ல நிக்குது. அந்த 63 இடங்கள்ல 59 இடங்கள்ல நிக்கிறாரு, காங்கிரஸ்க்கு எதிராக போட்டிடுறாரு. அதுல 58 இடங்கள்ல காங்கிரஸோடைய கம்மி ஓட்டுகளே எடுக்கிறாரு. ஒரு இடத்துல மட்டும் காங்கிரஸோடைய அதிக ஓட்டு எடுக்கிறாரு. இந்த பயணம் அப்படியே அவருக்கு தொடருது. ஸ்லோவாக 2016ஆம் ஆண்டு தேர்தலில் தனியாக நிற்கிறாரு. எல்லா இடத்துலையும் வேட்பாளர்களை அறிவிக்கிறாரு. அவர் கட்சியின் சிஎம் கேண்டிடேட்டாக அவரை முன்னிலைப்படுத்துகிறாரு. ஆனா அந்த வருடம் அவர் 5வது இடத்தை தான் பிடிக்கிறாரு. 4% ஓட்டு தான் அவருக்கு கிடைக்குது. என்னதான் இருந்தாலும் தனியா தான் நிற்பேன், யாரோடையும் கூட்டு சேர மாட்டேன், தனியா நின்று நான் ஜெயிக்கிறேன், இல்லைன்னா பரவாயில்லன்னு நிற்கிறாரு. ஸ்லோவா மக்கள் அவர் பின்னாடி வர ஆரம்பிக்கிறாங்க. 2021ஆம் ஆண்டு தேர்தலில் பல இடங்கள்ல 3ஆம் இடத்தை பிடிக்கிறாரு சீமான் அவர்கள். ஸோ இப்படிதான் அவருடைய அரசியல் வாழ்க்கை முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு.
அப்படி முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த எலெக்ஷன்ல மீடியா எக்ஸிட் போல்ஸுக்கெல்லாம் முன்னாடி வரைக்கும் சீமானை முன்னிலைப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு எக்ஸிட் போல்ஸ்ல சீமானை மற்றும் பல கட்சின்னு ஆக்குனது எந்த விதத்துல நியாயம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. சீமான் அவர்களுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கலாம், இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அது நம்மளுடைய கோட்பாடுகளும் அவர் கோட்பாடுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமும் இல்ல சிமிலாரிட்டியோ இருக்கலாம். ஆனா சீமான் அவர்களை ஒருபோதும் நம்மளால இக்னோர் பண்ண முடியாதுன்றதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து. மீடியாவும் மற்ற அரசியல் கட்சியும் எவ்வளவுதான் சீமான் அவர்களை இக்னோர் பண்ணாலும் சீமான் அவர்கள் மக்கள் மனசுல என்னைக்குமே ஒரு இடம் பிடிச்சிருக்கிறாருன்றதுதான் அர்த்தம். அவர் ஆட்சியை பிடிக்கிறாரா பிடிக்கலையான்றது முக்கியம் இல்ல. அவரை போல ஒரு எதிர்ப்பு என்னைக்குமே இருக்கக்கூடிய ரூலிங் கவர்மெண்ட்ஸுக்கு தேவைன்றதை இங்க நம்ம பதிவு பண்றோம். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.